Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA. திரு தம்பிதுரை அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எங்க தலைவர் முதல்வராகணும்னு மக்கள் விரும்புறாங்க. விரைவில் நல்ல செய்தி வரும்னு சொன்னாரா இல்லையா? என்ன நல்ல செய்தி? தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைச்ச போது வேற எப்படி நல்ல செய்தி வரும்? திமுக ஆதரவு எல்லாமே எப்படி அதிமுக ஆட்சி அமைக்கும்? எப்படி இபிஎஸ் முதல்வர் ஆவார்? பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொன்னாங்க. உண்மை ஆளாக விருப்பம் சொன்னாங்க. பொதுச் செயலாளருக்கு சம்பந்தமே இல்லை. கட்சி தலைமை வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக சொல்லாத எந்த சொல்லுக்கும் நிச்சயமாக கட்சி பொறுப்பு அல்ல. அதனால இது போன்ற வதந்திகளை இன்றைக்கு பேசுறவங்க நம்ம வரவேற்கிற அன்றைக்கே பேசினா பாராட்டலாங்க. அதே நாள் சொல்லிக்கலாம். உங்க குற்றச்சாட்டு என்பது இவங்க எல்லாம் மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஆளுங்கட்சி தாவேக்காவா இருக்கு. அதனால உடைச்சிட்டு போய் மந்திரி ஆகணும்னு விரும்புறாங்க. நீங்க குற்றம் சாட்டுறீங்க சார். இப்போ திமுக சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறார் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சொல்ல பாருங்க. அவங்க கருத்து, அதாவது எடப்பாடியார் மீது ஒரு தவறான பார்வையை எதுக்காக அவர் மேல குறை சொல்றோம் அப்படிங்கிற பார்வையை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒன்றுதான் திமுகவோட ஒரு பேரம் பேசினாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நிச்சயமாக எதிர்விடாதுங்க. ஏன்னா 5 ஆண்டு ஒரு முறை ஒரு தலைவரை மாத்தினீங்கன்னா அதே மாதிரி அவங்க நாளைக்கு அவங்க ஒரு பிரச்சனை என்ன உறுதிங்கல்ல. இது தொடக்கதையே போயிருங்க. ஒரு நிலையான தலைமையை வந்துருச்சு. இது எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராம அதிமுக குழப்பம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இது நல்லதே அல்லங்க. ஒரு 4-5 பேர் இன்னைக்கு போலாம். நாளைக்கு விஜய் தோத்து போயிட்டு ஒரு வெற்றி வந்துருச்சு. வெற்றி வந்ததே உடனே சோஷியல் பண்ணீங்கன்னா நாளைக்கு தோல்வி வந்துட்டா திரும்பி வந்துருங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் பண்ணுங்க. அந்தந்த நோக்கத்தோடு கட்சியை வலிமைப்படுத்தணும். ஏன் தோல்வி காரணம் உட்காந்து ஆய்வுல தவற இல்லை. அது புதுசா அதுக்குதான் பொதுக்குழு கூட்டுங்கிறாங்க. அவங்க கோரிக்கையை ஏற்று அவங்க எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க. சோ அவங்க கோரிக்கையை ஏற்று பொதுச் செயலாளர் பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டுவாரா? சரிங்க சார். பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக நீங்களே விஜய் யாரு ஆதரவுன்னா கட்சி சொல்லணும் சார். நாளைக்கு பொதுக்குழு தப்புன்னு சொல்லிட்டு நீங்க 30 பேர் எடுத்த முடிவு தவறுன்னு சொல்லணும். நீங்க அது மிகப்பெரிய தப்புங்க. அதாவது எந்த முடிவையும் அப்படி பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக சொல்லாமல் செய்தால் அது சட்டப்படி தவறுங்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு கட்சிக்கு நல்லதே அல்ல. ஆளாவது தான் தோண்டி தன் மாதிரி பேசினாங்கன்னா பாதிக்கப்படுறது நான் சொல்றேன் இளைய தலைமுறை தான் பாதிக்கப்படுது. உண்மையில் வெக்ஸ் ஆகிறாங்க. சோ அதிமுக ஒரு பிளவை நோக்கி போயிடுச்சு, இல்ல பிளவு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதா, இல்ல இது சமரசமாயிடும்னு நம்புறீங்களா? சார், பிளவுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதாவது பிளவு வரும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா தொடர்ந்து எடப்பாடியார் மீது எல்லாமே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. அதாவது வெற்றிகளை பத்தி அவங்க கவலையே படலைங்க. அதாவது எடப்பாடியார் அவரை பற்றி பொதுவெளியில குற்றச்சாட்டு அவசியம் என்னங்க? நீங்க நேரம் பேசலாமல்ல. வெளியில சொல்லுங்க என்ன அர்த்தம்ங்க? அப்போ சார் ஒரு குறை இருந்தா அதை நேரடியா சொல்லணுங்க. நிறையத்தை வெளியே சொல்லணும். அப்போ நீங்க மிகைப்படுத்தி அவர் வெளியே சொல்லின்னு சொன்னால என்ன அர்த்தம்னா அவரை எப்படியாவது டேமேஜ் விரும்பி அர்த்தம். இது கட்சிக்கு நல்லதல்ல. இது ஒவ்வொரு முறையும் பண்ணீங்கன்னா தொண்டர்கள் விரும்பவே மாட்டாங்க. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு அதிமுக ஹேண்டில் நம்ம வரத பார்த்தோம். திரு செந்தில் பாலாஜியோடு இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு செயல்பட்டாங்க அப்படின்னு. அது பற்றி உங்களுக்கு ஏதாவது தரவு இருக்கா, செய்தி இருக்கா? இதே மாதிரி சார், இதே மாதிரி செய்தி வந்துட்டே இருக்குது. அது அவங்க மறுக்கவே இல்லை. இப்ப நீங்க அதிமுக திமுக இணைஞ்சு எடப்பாடியார் அரியணை ஏற முயற்சிக்கிறான்னு சொன்ன மாதிரியே இது உண்மையா? ஓகே. அப்போ செய்திகள் அடிப்படையில ஒவ்வொன்றையும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேசலாங்க. அதாவது பொதுச்செயலாளரோடு நேரடியாக பேசக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பெற்ற இவர்கள் இந்த கருத்தை எல்லாம் நேரடியா சொல்லி அவரை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னா அப்ப நீங்க பிரச்சனை தப்பே இல்லை. ஆனா 19 அவர் மீது குறைசலி போட்டு பொதுக்குழு கூட்டுன்னு சொன்னா உங்க நோக்கம் வேற மாதிரி இருக்குது. இப்ப நீங்க எதுவுமே சொல்ல உங்களை ஏத்துக்கிற நீங்க பொதுக்குழு கூட்டுன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல சொல்லலாம். பொதுக்குழு அப்படிங்கிறது முடிவுகளுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் கொடுக்கிற பாடி மட்டும் இல்ல. இன்னைக்கு ஜனநாயகத்துல அது ஒரு ஹெல்தி டிபேட் நடக்கக்கூடிய ஒரு பாடி இல்ல. அதுல கோர்றதுல என்ன தப்பு? உங்க நிலைப்பாட்டை ஏத்துக்கிட்டாதான் பொதுக்குழுன்னா அது என்னது சார்? அது கூட்ட வேண்டிய பொதுச் செயலாளர் சட்டப்படி கூட்டுவாருங்க. அது பிரச்சனையே அல்ல. இவங்க அப்ப நான் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க பொதுக்குழுவை கலந்து ஆலோசிப்புக்கு முன்பாகவே விஜயுடன் நாங்க சேரணும் எப்படி முடிவெடுத்தீங்க? Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA.